இந்த ராகு கேதுக்களுக்கு ஜாதகத்துல தனியான இடமே கிடையாது. எந்த இடத்துல அது இருக்குதோ அதை அடிப்படையா வச்சு அது வேலை செய்யும். அதே கேது அப்படி கிடையாது. கேது வந்து ஞானகாரகன். குரு மாரி ஒரு ஞானகாரகன். கேது வந்து வாழ்க்கையில ரொம்ப பற்றுதல்லாம் இருக்கிறது இல்ல. கேது உச்சமா இருக்கிறவங்க சாமியார் மாரி ஆழுவாங்க. ரொம்ப நேர்மையாகவும் வாழ்வாங்க. ஆனா கேது வந்து பெரும்பாலும் குரு மாதிரியே வேலை செய்யும். அ அந்த மாரி இருக்கிறவங்க கேது தசை கேது உச்சமா ஜாதகத்துல இருக்கிறவங்க ஞானிகளாக இருப்பாங்க. ஜோதிடம் சொல்லுவாங்க, குறி சொல்லுவாங்க. இந்த மாரிப்பட்ட பல இதுகள்லயும் கேது அவங்களுக்கு நல்லது தான் செய்யும். கேதுவை மொ கேது 12ல இருந்தா சொர்க்கத்துக்கே போய் சேர்ந்துடலாம்னு சொல்லுவாங்க. அது மாரி கேது வந்து அவங்களுக்கு மோட்சகாரகன் என்ற ஒரு பேர் கூட இருக்கு. ஒருவருடைய நன்மை தீன்மைகளை எல்லாம் அனுபவித்து கடைசியில மோட்சத்துக்கு அனுப்பி வைக்கிற பொறுப்பு கேதுவுக்கு தான் இருக்கிறது. அந்த மாதிரி ராகு கேது கிரகங்களும் ஜாதகத்துல நல்ல இடங்கள்ல இருந்தா பெரும்பாலும் நல்லது செய்யும். நன்மையும் தீன்மையும் மற்ற கிரகங்களை மாதிரி செய்யக்கூடியதுதான். இப்ப கேது தசை நடக்கும்போது பல்லவரத்து பக்கத்துல உள்ள இந்த திருநூர் மலையில தூமகேது விநாயகர்னு ஒரு இது இருக்கு, ஒரு விநாயகர் இருக்கு. அங்க போய் அந்த தூமகேது விநாயகரை வழிபட்டால் கேதுவால் வரக்கூடிய தோஷங்கள் எல்லாம் தீர்ந்து போயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை.